بسم الله الرحمن الرحيم பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். وقالت طائفة من أهل الكتاب آمنوا بالذي أنزل على الذين آمنوا وجه النهار واكفروا آخره لعلهم يرجعون. வேதக்காரர்களில் ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி கூறினர், நீங்கள் நம்பிக்கையாளர்களுக்கு இறக்கப்பட்டதை பகலின் ஆரம்பத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள், அதன் இறுதியில் அதை நிராகரியுங்கள். அவர்கள் தங்கள் நம்பிக்கையிலிருந்து திரும்புவதற்காக இவ்வாறு செய்யுங்கள். ولا تؤمنوا إلا لمن تبع دينكم قل إن الهدى هدى الله أن يؤتى أحد مثل ما أوتيتم أو يحاجوكم عند ربكم قل إن الفضل بيد الله يؤتيه من يشاء والله واسع عليم. மேலும் உங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை போன்று வேறு யாருக்கும் வழங்கப்படும் என்றோ, உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதிட முடியும் என்றோ, உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களிடம் தவிர வேறு யாரிடமும் ஒப்புக்கொண்டு விடாதீர்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் நேர்வழி என்பது அல்லாஹுவின் வழியே ஆகும் என்று நபியே கூறுவீராக. நிச்சயமாக அருள் என்பது அல்லாஹுவின் கையில் உள்ளது. தான் நாடுகின்றவருக்கு அதை அவன் வழங்குவான். அல்லாஹ் தாராளமானவனும் நன்கறிந்தோனும் ஆவான் என்றும் கூறுவீராக. يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم. அல்லாஹ் தான் நாடுகிறவரை தன் அருளுக்கு சொந்தமாக்குகிறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். சூரத்துல் ஆலி இம்ரான் 72 முதல் 74வது வசனம் வரை.